SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Ambur Star Biryani. Co-powered by SA College of Arts and Science. Special partner BB App. Gift partner Ansh. Spa partner eSpa. Refreshment partner Aladi Patiyan Alva Kadai Karpati Coffee. Noise and Grains and Sasta Productions presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets at District App. Business operator Legendary Network Private Limited. காவேரி அந்த நேமே வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. எனக்கே தெரியாம அது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஆஸ் அ உமன் எனக்கு வந்து இது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. நீங்க லைஃப்ல பார்த்த சூப்பர் உமன் யாரு? அம்மா தான். ஷீ இஸ் அ கிளாசிக்கல் டான்சர் அண்ட் அவங்க வந்து பெரிய அத்லீட். ஸோ அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. பிஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. அவங்க இவ்வளவோ அவங்க விட்டு கொடுத்ததுக்கு ரீசன் வந்து நான் தான். அவங்க வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, வாட் எவர் யூ டூ ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்றது வந்து அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்னென்ன படிக்கணும். அம்மா வந்து நிறைய சீன்ஸ்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு ரியாக்ஷனுக்குமே வந்து ஷீல்ஸே உனக்கு இப்படிலாம் நடிக்க வருமா, புக்கும் கையுமா தானே இருந்த. எல்லாரும் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க இந்த கேள்வியில, நல்லா படிக்கிற பொண்ணாச்சேமா ஏமா சினிமாலாம் போய் இல்லம்மா ஏமா இது. பட் நம்மளுக்கு பிடிச்சது பண்ணணும்ல. நம்மளுக்காக நம்மளே ஸ்டாண்ட் எடுக்கலன்னா வேற யார் எடுப்பா? ஸோ அதனால தான் சூப்பர் உமன். யார் உங்க இன்ஸ்பிரேஷன், இல்ல யாரை பார்த்து சினிமாவுக்கு வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு? விஜய் சார் பார்த்து தான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு தோணுச்சு. ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அடுத்த தடவை மீட் பண்ணப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டு வருவீங்களா? அப்ப நீங்க அதே மாதிரி நீங்களும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வரீங்களா? அப்பனா இல்ல நெக்ஸ்ட் டைம் எஸ்எஸ் மியூசிக் ஈவென்ட் இருந்துச்சுனா நான் ஒயிட் தான் போட்டுறேன். எஸ்எஸ் மியூசிக் என்ன வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க. அப்ப நான் உங்களை மீட் பண்ண வரும்போது ஒரே கலர்ல போடலாம். நீங்க வருவீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? பாருங்க மொமெண்ட்ட கிரியேட் பண்றேன். இந்தாங்க உங்க நம்பரை கொடுங்க. ஐயா என்னங்க கேமராலே நம்பர் கேக்குறாரு. இவ்வளோ லவ் கிடைக்குமான்னு ஏங்கின நாட்கள் இருந்திருக்கு. இப்போ அது கிடைக்குது எனக்கு. ஐ ஃபீல் இட்ஸ் ஃபுல்லி அ பிளெஸிங். கொடுங்க. சூப்பர் உமன் அவார்ட்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ஹவு ஸ்பெஷல் இந்த ஈவெண்ட்? இட் இஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் சூப்பர் உமனா இல்லையான்லாம் எனக்கு தெரியல நான். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ மே ஹேவ் எஃபெக்டட் ஃபியூ லைஃப்ஸ். ஸோ அதனால நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்கு. அதுவும் எஸ்எஸ் மியூசிக்கு திருப்பி வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பருங்க. அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் டெபியூ பண்ண படம் வந்து பன்னிக்குட்டி. ஆமாம். ஓகே, அதுலேயுமே காவேரி இல்லை நீங்கள், இதுலயுமே காவேரி. சோ காவேரி கண்டினியூஸ் ஸ்டில் ஃபாரெவர் அப்படின்ற மாதிரி. காவேரி அந்த நேமே வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. எனக்கே தெரியாம அது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ ஆஸ் அ உமன் எனக்கு வந்து இது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. இல்ல வெதர் இட் இஸ் பிளான்டா இல்ல சீரியல் இது வந்து டெஸ்டினியா எழுதப்பட்டதா? எழுதும் போதே காவேரி தான் எழுதுனாங்க. அனுச்சரன் சாரும் வந்து காவேரின்னு தான் சொன்னாரு. பிரவீன் சாரும் காவேரி தான்மா இந்த கேரக்டர், நதிகளோட பேர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போது தான் வந்து தெரியும் இந்த மாதிரி உங்க பேர் காவேரி அப்படின்னாரு. ஓகே சார், ஓகே, செமையா இருந்துச்சு. இது எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு இருந்துச்சு. பட் ஹாப்பியா இருந்துச்சு. ஓகேங்க. ஸோ நிறைய அவார்ட்ஸ் எப்படி சொல்றது வாங்க போயிருப்பீங்க, நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கும். சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதில் உங்களுக்கு மறக்க முடியாத அவார்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா ஸ்கூல்லலாம் நான் அவார்டு வாங்கலைங்க. நோ ரன்னிங் ரேஸ், நோ ஸ்போர்ட்ஸ் டே, நோ கல்ச்சுரல்ஸ், நத்திங். இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவார்டு வாங்க ஆரம்பிச்சது. ஸோ பிகாஸ் ஆஃப் மகாநதி தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டே வாங்கினேன். அந்த மொமெண்டோ வாங்கினீங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவார்டு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு அவார்டு தராங்கன்றது வந்து மகாநதிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நோ கல்ச்சுரல்ஸ், நோ ஸ்போர்ட்ஸ்னா அப்போ படிப்ஸா? எஸ், அப்சல்யூட்லி. ஐ அம் a school topper and a college topper. அப்படியா? உண்மையாவா? ஏன் நம்ப மாட்டீங்க? இல்லங்க, இது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்படியே உண்மையிலேயே நீங்க? உண்மையாதாங்க. அவுக்கம்ங்க. அப்ப நீங்க எல்லாரும் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க இந்த கேள்வியில, நல்லா படிக்கிற பொண்ணாச்சேமா ஏமா சினிமாலாம் போய் இல்லம்மா ஏமா இது அப்படி கேட்டாங்க. ஆமா, அப்படிதான் கேட்டாங்க. பட் நம்மளுக்கு பிடிச்சது பண்ணணும்ல. அப்புறமா நான் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ நம்ம பண்ணல அப்படின்னு. ஸோ நம்மளுக்காக நம்மளே ஸ்டாண்ட் எடுக்கலன்னா வேற யார் எடுப்பா? ஸோ அதனால தான் சூப்பர் உமன். கரெக்ட். இந்த டைட்டில் கேட்டா இது யார் உங்க இன்ஸ்பிரேஷன், இல்ல யாரை பார்த்து சினிமாவுக்கு வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு? விஜய் சார் பார்த்து தான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு தோணுச்சு. இது புஷ் ஃபார்வர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வரணுன்றது வந்து எங்கள் அம்மா பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் நிறைய இடத்துல. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சிங்கிள் மாம். ஸோ அவங்கள பார்த்து நிறைய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், ரெசிலியன்ஸ் அதெல்லாம் வந்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான். என்ன ஆனாலும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றது. ஓகே, நீங்க லைஃப்ல பார்த்து சூப்பர் உமன் யாரு? அம்மா தான். அம்மா உங்களுக்காக பண்ண இந்த ஒரு விஷயம் என்னால் லைஃப்ல மறக்கவே முடியாது. அம்மா வந்து she is a classical dancer and அவங்க வந்து பெரிய athlete. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. பிஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. அவங்க இவ்வளவோ அவங்க விட்டு கொடுத்ததுக்கு ரீசன் வந்து நான் தான்.
ஸோ இட் ஆக்சுவலி ஃபீல்ஸ் பேட் ஒரு இடத்துல. பட் அவங்க வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, வாட் எவர் யூ டூ ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்றது வந்து அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன, நான் படிக்கணும், அவ்வளோதான் அவங்களோட பாயிண்ட்டு. ஸோ ஓகே, அம்மா வந்து நமக்கு இருக்காங்கல்ல, நம்மளுக்காக பின்னாடி இருக்காங்க, திட்டுனாலும் கூட இருக்காங்கல்ல, ஒரு பேக்கப் சப்போர்ட். எப்பவுமே திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பட் ஸ்டில் மாம் இஸ் தேர் ஆல்வேஸ். உங்க நடிப்பை பார்த்து கமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆமாம். அதெல்லாம் ஏதாவது ஜாலியா அது மாதிரி ஏதாவது இருக்கா? அம்மா வந்து நிறைய சீன்ஸ்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க ஒரு ரியாக்ஷனுக்குமே வந்து ஷீல் சே, உனக்கு இப்படிலாம் நடிக்க வருமா, புக்கும் கையுமா தானே இருந்த, உனக்கு இப்படிலாம் நடிக்க வருமா, என்னென்னவோ பண்ணுறியடி, மூஞ்சிலேயே இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வருது, டைலாகே இல்லாமல் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஆமாம், எனக்கும் டவுட் தாங்க, எப்படி இங்கே நடிக்கிறது சொல்லிக் கொடுத்து யாராவது பண்ணாங்களா இல்லை எப்படி? அது நீங்கள் ஏதாவது ஆக்டிங் கோச்சு கிளாஸ்? இல்லை 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 இல்லை, இப்போ இன்பில்டாக இருக்குது. இன்பில்ட்டாக இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு வரப்போ எதுவும் ஐடியா இல்லாமல் தான் வந்தேன். நம்ம அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ நிறைய பேர்கிட்டேருந்தே திட்டு வாங்கி அந்த அடிகள்லாம் வாங்குறப்போ நம்மளை டோன் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம்ல. அண்ட் இப்போது மகாநதின்னு பார்க்குறப்போ பிரவீன் சார் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் உருவாக்குனார், ஃப்ரம் த பேஸ் உருவாக்குனது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த புரிதலே இல்லை அந்த கேரக்டரோடது. ஸோ போக போக நம்மளுக்கு சொல்லி ஒரு டியூன் பண்ணி விட்டப்போ தான் ஓகே, இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், நம்ம ஃபேஸில் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் இப்படி இருக்கும் அப்படின்றது கற்றுக்கிட்டது தான். ஓகே, டு யூ ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் எவர் ஆடிஷன்? நீங்கள் போய் பண்ணும்போது லைக் ஓகே நடிப்பு கற்றுக்குறோம், இல்லை இதுலேருந்து வரதை நம்ம ஒரு லெசன் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வந்து ஒரு வெப் சீரிஸ்க்காக ஒரு கேமராமேன் ஆடிஷன் பண்ணார். என்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க, அங்கேருந்து அந்த கேமராமேன் ரெஃபர் பண்ணி ஒரு வெப் சீரிஸ்க்கு போனப்போ பேச சொல்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு சீன் ஆக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க, உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு ஆக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. எனக்கு வரல, நம்மளுக்கு ஒரிஜினல் லைஃப்பில் பிரேக்கப் ஆச்சுன்னா நம்ம அழுவோம்ல, கேமரா வச்சா அழுவ வரமாட்டேங்குது. அப்போ தான் இட் வாஸ் லைக், ஏன் நம்மளுக்கு வரல, நம்ம தான் நடிப்போம், சின்னதுலேருந்தே ஆசைப்படுறோம், என்ன நம்மளுக்கு வரல அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் ஓகே, இதுக்குன்னு நம்ம வந்து இமோஷன்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைனில் வச்சுருக்கணும், இந்த எமோஷன் வந்துச்சுன்னா நம்ம இதை பற்றி யோசிக்கணும், இப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் யோசிக்க ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு ஆக்ஷன் சொன்னாலாம் நம்மளுக்கு ஒன்றுமே வராது. யூ நீட் டு ஒர்க் ஆன் தேட், யூ நீட் டு வாட்ச் மெனி மூவிஸ், ஒரு சீன் எப்படி பண்ணியிருக்காங்க, அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் அதெல்லாமே பண்ண முடியும். அதுதான். சூப்பருங்க. அதாவது ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அடுத்த தடவை மீட் பண்ணப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டு வருவீங்களா? அப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்களும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வருவீங்களா? அப்பனா நெக்ஸ்ட் டைம் SS மியூசிக் ஈவென்ட் இருந்துச்சுன்னா நான் ஒயிட் தான் போட்டு. SS மியூசிக் என்ன வேற ஏதாவது நீங்க சொல்லுங்க, அப்ப நான் உங்களுக்கு மீட் பண்ண வரும்போது ஒரே கலர்ல போடலாம். நீங்க வருவீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? பாருங்க, மொமெண்ட்டை கிரியேட் பண்றேன். இந்தாங்க உங்க நம்பரை கொடுங்க, நீங்க சொல்லுங்க. என்னங்க ஐயா, என்னங்க கேமரால நம்பர் கேக்குறாரு. ரோன்ல எப்படியே போடுங்க, வேணா போடுறீங்களா? தனியா தரீங்களா? தனியா தரா. சூப்பருங்க. அதாவது ரொம்ப லவ்லியா ஜாலியா சாமியா இருக்கீங்க. எப்படி அவங்க அதெல்லாம் கூட பாருங்க, கரெக்டா போடுறாங்க பாருங்க டைமிங். ஐயோடா எஸ், அழகா எல்லாம் இல்ல, நான் அவ்வளோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன இருக்கோ எல்லாமே அம்மா அப்பா கொடுத்தது, நம்மளா சுயமா இதுக்கெல்லாம் உழைக்கல. ஸோ அவ்வளோதான். பாட்டோட நீங்க பேசும்போது அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கு, அப்படியே ஒரு மொமெண்ட். நல்லா பேசுறீங்க, நைஸ். ஏங்க சீரியஸாங்க அந்த மொமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணேன் நான். இது கத்து யோசிச்சுட்டு வந்தீங்களா இல்ல இங்க வந்து? எனக்கு நீங்க உங்களை பார்த்த உடனே தான் வருது எனக்கு. ஐ டோன்ட் நோ, சீரியஸா சூப்பர். ஐ ஹேவ் a ticket for you. என்ன டிக்கெட்? அது நீங்க சர்ப்ரைஸா ஓபன் பண்ணி பாருங்க, you'll get to know. அச்சோ, எவ்வளவு பழைய போட்டோ இது. திருப்பி காட்டுங்க மக்களுக்கு. ஓகே, இதுல மக்கள் சொல்லிட்டீங்க நீங்க எங்க இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு தெரியும். இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது வந்து நான் ஒர்க் பண்ண இடம். நான் ஒரு பேங்கிங் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த ட்ரைனிங்கில் வந்து நான் மீட் பண்ண பீப்புள் இவங்கெல்லாம். லட்சுமி பிரியா, அதாவது வந்து இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதே மாதிரி பேங்கிங் செக்டார்லேயே நம்ம வேலை செஞ்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுதா? இல்லை நம்ம அந்த டைமில் எடுத்த ஒரு கால் ஓகே நம்மளுக்கு பிடிச்ச பேஷன் நோக்கி ஓடுவோம், அதில் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாத் உருவாகும் அப்படின்னு நினச்சிங்களா? நான் பேங்கிங்கில் இருக்கப்போ ஆக்சுவலாக எனக்கு ஸ்கூல்லேருந்தே வந்து கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், ப்ரோக்ராமிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்னை ரொம்ப நல்லா எக்யூப் பண்ணிக்கிட்டேன். ஸ்கூலில் காலேஜில் சொல்லிக் கொடுக்கறது தாண்டி நான் எக்ஸ்ட்ராவாக போய் நிறையா படிப்பேன். எனக்கு பிடிச்சி நான் படித்தேன். படித்து கம்பெனியில் போய் உட்கார்றப்போ டாட் வை லைன் போட்டு ஸ்பேஸ் போடுனாங்க. இதுக்காடா நான் படித்தேன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு வேலை செய்யணுன்ற ஆசை இருக்கப்போ நீ வேணும் தொடச்சிட்டு போனால் போதும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. அந்த டைமில் தான் ஓகே நம்மளுக்கு இங்கே தான் நம்மளுக்கு ஆசைப்படுற மாதிரி ஒன்று கிடைக்கலன்றப்போ நம்ம ஆசைப்படுறதை போய் ட்ரை பண்ணலாமேன்னு. எனக்கு வருமானலாம் எனக்கு தெரியாது, நான் போய் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு தான் பண்ணேன். பட் அது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகும்போது ஓகே நம்மளுக்கு வருது போல இருக்குது அப்படின்றது நம்மளுக்கே தெரிய வரும்ல. ஸோ அது தெரிஞ்ச ஒரு ஆசையில் தான் ஓகே நம்ம இதுவும் பண்ணுவோம் அதுவும் பண்ணுவோம், இது விடணும்லாம் நான் நினைக்கல. ஐ வாண்டட் டு ஷைன் இன் போத். அது போயிட்டே இருக்கப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ கெட் டு நோல தட் யூ ஆர் பெட்டர் அட் திஸ்
அப்படின்றது வரப்போ ஓகே லெட்ஸ் சூஸ் தட். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் ஏன் விட்டுட்டேனே அப்படின்லாம் நான் ரெக்ரெட்ஸ் கிடையாது எனக்கு. ஈவன் நவ் ஐ கேன் டூ ப்ரோக்ராமிங் வெரி வெல், ஓகேவா. பட் ஐ ப்ரிஃபர் டூயிங் திஸ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுற ஒரு ஒர்க் இது. ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து எல்லாருனாலையும் வந்து லைக் எப்படி சொல்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியுது உங்கள் ஒர்க்ஸ் என்ன நீங்கள் பார்த்தா ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு உயரத்துக்கு வந்திருக்கீங்க. பட் இந்த உயரத்தை அச்சீவ் பண்ணுறது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல, அதில் மறக்க முடியாத ஒரு ஃபேக்டர் இந்த ஸ்ட்ரகிள் தான் என்னை இன்னும் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கு என்னுடைய கோல் நோக்கி அப்படின்னா என்ன? உயரம்லாம் நான் இன்னும் ரீச் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி ஐ ஹவ் டேக்கன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகேவா. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா விஷயத்துலையுமே. ஸோ நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுக்காக நான் இங்கே மகாநதி கிடைக்கிறதுக்காக நான் என்ன உழைச்சுன்றதுலாம் எனக்கு தெரியல. பட் தேர் ஹேஸ் பீன் அ ட்ராவல். எப்படி பீப்புள் கிட்ட பேசணும், எப்படி பழகணும், அவங்கக்கிட்ட வந்து எந்த மாதிரின ஒரு பாண்டிங்கில் இருக்கணும், நம்ம ஒர்க் எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு ஸ்டோரி சொன்னால் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும், நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இது எல்லாமே எனக்கு ஏன்னா நமக்கு யாருமே கிடையாது இந்த ஃபீல்டில். ஸோ எல்லாமே குட்டியாக நிறைய பீப்புள் மீட் பண்ணி நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தது தான். அதில் வந்து பெருசாக யோசிக்கிறது வந்து த டெசிஷன் தட் ஐ ஷுட் லீவ் திஸ் அண்ட் சூஸ் திஸ். அந்த டெசிஷன் தான் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப் என்னை பொறுத்த வரைக்கும். இட் வாஸ் வெரி ஹார்ட். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியலாக டிபெண்ட்டாக இருப்போம்ல நம்ம ஜாப்ல, அதை விட்டு வரப்போ திருப்பி பயமா இருக்கும். நம்ம கூட இருக்கவங்களும் வேலைக்கு போவாங்க, நம்ம மட்டும் வெட்டியாக உட்காந்துருப்போம். அது ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. பட் சாமி வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு 3 days வந்து அழ வச்சார். ஐயோ விட்டுட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. த 4th day வந்து ஐ காட் அ கால் ஃபார் பன்னிக்குட்டி. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஏதோ நடக்குது. நான் எதுவுமே கேட்கல. This all happened for this. எனக்கு அந்த டைமிங் கரெக்டா இருந்துச்சுல. மேபி நான் ஆஃபீஸ்ல இருக்கப்போ என்ன கூப்பிட்டு இருந்தா நான் போயிருப்பேனா? கண்டிப்பா முடியாதுல்ல. கரெக்டா நான் விட்டு ஒரு 3 days ஐயோ நம்ம என்ன பண்றதுன்னு உட்காந்துருக்கப்போ இந்த மாதிரி உசிலம்பட்டியில வந்து நாங்க ஷூட் பண்றோம், நீங்க வர முடியுமா அப்படின்னு. டைரக்டர் யாருன்னு நான் கேட்டேன். அனுச்சரன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரியல. நான் போகிற வழியில் தான் போட்டு பார்க்குறப்போ ஒரு கிருமி படத்தோட டைரக்டர் அவர். தட் மூவி இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ கண்டிப்பாக இது செம்மையாக இருக்கும். அப்படின்னா ஹீரோ எதுவுமே நான் கேட்கல. ஐ வெண்ட் தேர். அவர் என்னை பார்த்தாரு. ஓகேம்மா நாளைக்கு ஷார்ட்க்கு ரெடி ஆகிடு அப்படி சொன்னார். ஹீரோயின்னெல்லாம் சொல்லி கமிட் பண்ணல, டேரெக்டாக கூட்டு போய் இறக்கி விட்டார். ஸோ அந்த ஒரு 3 days இருக்குல்ல, தட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த பாயிண்ட் தான். ஓகே, இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா உசிலம்பட்டிக்கு ஒரு கால் வருது நம்ம போகணும் அப்படின்னும் போது பயம் வரலையா? என்னடா நம்ம விட்டோம். பயமா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைல்ல. we have to okay, we have to. எனக்கு வேற வழி இல்லை. நான் ஐ கேன் நாட் கால் சம்மன். அம்மா பயமா இருக்குமா என் கூட வரியான்னு நான் கேட்க முடியுமா? நான் வேலை விட்டதே உங்களுக்கு தெரியாது. அது வரையா? இதெல்லாம் இப்பதான் ஓபன் அப் பண்றீங்களா இல்ல அப்புறம் லேட்டரா சொல்லிட்டீங்க? ஓகே சொல்லிட்டேன். ஸோ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தமிழ் தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போகிறோம், பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும். இப்போ போய் சொல்லியிருப்பீங்களா எப்படி இது மாதிரி? இல்லைம்மா எனக்கு இந்த ஆஃபர் கிடச்சினால தான் நான் வேலையை விட்டேன் அப்படின்னா, இல்லை வேலையை விட்டு தான் இதை நான் பிடிக்க போனேன் அப்படின்னு? அம்மா வந்து நான் மாடலிங் பண்ண நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணல, அப்போவே மாடலிங் பண்ண ஆரம்பிச்சு. அப்போவே வந்து தேர் லைக் இஃப் யூ ஆர் டூயிங் மாடலிங் தென் ஃபர்கெட் அபவுட் அஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வி ஆர் நாட் ஆன் டாக்கிங் டேர்ம்ஸ் அப்போ. ஸோ சொல்லவே முடியாது, நம்ம பேசவே முடியாது. ஸோ அந்த பாயிண்டில் தான் அங்கே போனது. பட் அவங்க அவ்வளோ சேஃபாக ஆக்சுவலாக இந்த விமென்ஸ் டேக்கு அதை சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. லைக் ஐ வாஸ் வெரி வல்னரபிள் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். பட் த பீப்புள் அரவுண்ட் மீ, அனுச்சரன் சார்லேருந்து கேமராமேன்லேருந்து அந்த ஹோல் யூனிட், நான் ஒருத்தி தான் அங்கே பொண்ணு. என்னை அவ்வளோ சேஃபாக ஒரு மாதிரி ஜாலியாக வச்சுக்கிட்டாங்க. எந்த பயத்தில் போனேன்றதில்ல. அங்கே போய் தட்ஸ் வாட் யூ நோ, விமென் பிகம் சூப்பர் விமென் பிகாஸ் ஆஃப் so many good men. அந்த குட் மென் வந்து கம்மியாக இருக்காங்க, பட் தே ஆர் ஸ்டில் தேர். அண்ட் நிறைய குட் மென்னால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். ரைட் ஃப்ரம் பிரவீன் சார், எங்கள் செட்டில் இருக்கவங்க, நான் நடிக்கிறவங்க, தே ஹவ் ஆல்வேஸ் மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒரு இடத்துல கூட என்னை வந்து ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வச்சது கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே. சிறப்புங்க. இதுக்கப்புறம் மகாநதியை பற்றி பேசாமல் போட்டுனா ஃபேன்ஸ் வந்து ஒய் இதெல்லாம் பற்றி கேட்டாலும் இது கேட்கல அப்படி கேட்பாங்க. அபவுட் மகாநதி எனி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எனிதிங் தட் ஹஸ் டு ஹேப்பன் அது ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கொஞ்சம். மகாநதினாலே ட்விஸ்ட் தான். ஆமாம் பயங்கரமாக ட்விஸ்ட். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். சாரோட வேர்ட்ஸ். ஆமாம், இருந்தாலும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம், ஏதாவது எங்களுக்காக ஸ்பெஷலாக கிராக் பண்ணி இதான் நடக்க போகுது மக்களே, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான். கலாய்ப்பீங்க விஜய் அவர்களை அப்பெல்லாம் இல்லை? அது தெரியல. பட் இட் வில் பி ஹாப்பி. இத்தனை நாள் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஐயோ அப்படின்னு இருந்துச்சுல்ல, அது இல்லாமல் யூ வில் கீப் ஸ்மைலிங் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் பார்த்து. சூப்பருங்க. ஸோ ஒன் ஃபேக்டர் இன்னுமே வந்துட்டு நான் வந்து மக்களுக்கு சொல்லணும், ஏன்னா இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ மச் ஆஃப் லவ். இந்த லவ்வுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஏதாவது சொல்லுவாங்களா இவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு? சூப்பருங்க, சிறப்புங்க. இவ்வளோ லவ் கிடைக்குமான்னு ஏங்கின நாட்கள் இருந்திருக்கு. இப்போ அது கிடைக்குது எனக்கு. ஐ ஃபீல் இட்ஸ் ஃபுல்லி அ பிளெஸிங்.
இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. என்னோட ஏஜ் குரூப்பில் ஒர்க் பண்ண நிறைய பேருக்கு இது கிடைச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஐம் ஸோ பிளஸ்ட் டு ஹேவ் திஸ். அண்ட் இதுக்கப்புறமாவும் இது கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுமோ நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, அந்த பிக்சர் இருக்குல்ல, அது ஒரு டைம் ட்ராவல் டிக்கெட்டாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பாஸ்ட்டை அதாவது உங்களோட இதில் பாஸ்ட்டை மாற்றணும்னு நினைப்பீங்களா? அதாவது ஒரு டைம் பீரியடை? இல்லை. இல்லையா? ஏன்? எல்லாம் எப்படி இருக்கோ அழகாக இருக்காது, அப்படியே தான் இருக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் டு சேஞ்ச். எனிதிங், ஏதாவது ஒரு வாய்ப்புகள், ரெக்ரெட் எது ஒரு போய் பண்ணி எனக்கு ஒன்று விட்டு போனதுனால தான் இன்னொன்று கிடைச்சிருக்கு. நான் எப்படி அது வேணும்னு சொல்லுவேன் திருப்பி. ஷீ இஸ் பிரிட்டி, ஷீ இஸ் ஏஞ்சல், ஷீ இஸ் பாசிட்டிவ். எல்லாமே என்னங்க நீங்க ஒரு கலவையா இருக்கீங்களேங்க. அது நடக்கிறப்போ தானே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1 இயர்க்கு அப்புறமா டிராவல் பண்ணி பார்க்குறப்போ அன்னைக்கு நம்ம அதுக்கு விட்டு போனாலும் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கலாம், அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு இருக்கோம்ல. ஸோ இட் ஹேப்பன் ஃபார் குட். எனக்கு எதுவுமே மாற்ற வேணாம், அது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வாங்க போகிறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரிலேட்டபிள்னா எங்களுக்குள்ள ஒன்று மணி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் மோஸ்ட் ரிலேட்டபிளாக பார்த்த ஆக்ட்ரஸ் சொல்கிறேன். ஓகேவா? சாய் பல்லவி. ஓகேவா? இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு சாய் பல்லவி மாதிரி நீங்கள் வரணும்லாம் சொல்கிறாங்க. அப்போலாம் அப்படியே ஸ்டார்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது எனக்கு. அந்த ஒரு கேட்டகரியிலேயே வந்து எஸ்எஸ் மியூசிக் எனக்கு அவார்ட் தரீங்கன்றது ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் இவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட மேக்கர்ஸ் தான். Not many serials allow us to be that way, but எங்க மேக்கர்ஸ் தான். ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ரிசீவ் திஸ். ஸோ ஹாப்பி டு மீட் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அதே ரிலேட்டபிள் உச்சத்துக்கு நீங்களும் அடைவீங்க சீக்கிரமாக. அடுத்த ப்ராஜெக்ட்லாம் சூப்பர் டூப்பர் வெற்றி அடைய. தேங்க்யூ. அவார்டு வாங்க நேரம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு ரெஃப்ரெஷிங்காக போகும். ஓகே. அதாவது இப்போ ஒவ்வொன்றா விழ போகுது. வரும் வெயிட் பண்ணுங்க. ஒரு கீன்னு ஒரு சவுண்ட் வந்ததுக்கப்புறம் தான் விழ போகுது. ஒவ்வொன்றா விழ பிடிச்சிருங்க. வரும் பாருங்க. ரெடி? இது மாதிரி தான். கொடுங்க. இதான் என் வேலை. பரவாயில்ல, பொறுமை. வரும். ஆஹா, வாவ். ஒவ்வொன்று பிடிச்சிருங்க. யூ கேன். சூப்பர், வெல் டன். யூ வாண்ட் ட்ரை அகைன்? ஓகே, சூப்பருங்க. அதாவது இப்படி வந்துருங்க. அதாவது நீங்கள் வந்து 10 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. நீங்கள் பிடிக்கிறதுலாம் மேட்ரு இல்லைங்க. இந்த பாட்டில் கேட்ச் பண்ணதோட நிறைய பேர் இதயத்தை கேட்ச் பண்ணிட்டீங்க. அக்கா இது கொஞ்சம் ப்ளீஸ்க்கா, கண்டிப்பாக இது தெரியல எப்படி போக போகுதுன்னு. அண்ட் இல்லை, இதுக்கு முன்னாடி அவர் இன்டர்வியூ எடுத்தாங்க எல்லாரையும். இப்படி பேசல. இல்லை அப்படிலாம் இல்லை. சீரியஸ் குல்ஃபி சீரியஸா சத்தியமா இல்லைங்க. நிஜமாவே நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். உண்மையாக நீங்கள் ஸ்பெஷலுங்க. உங்கள் பேரை மாதிரி தான் குல்ஃபின்னு ஞாபகம் வச்சிருக்கீங்க. என்னங்க நீங்கள் அது ஒரு அக்கா வரேன். ஓகே டன். ஸோ அதாவது இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக டைம்ஸ் போகிறதே தெரியல. அந்த கேமும் விளையாண்டிங்க. ஹவ் ஹாப்பி, ஹவ் ஸ்பெஷல், ஹவ் திஸ் மூமெண்ட், ஓவர் திஸ் மூமெண்ட்? ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் இதை வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக பர்பிளாக போட்டுட்டு வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ வெரி ஸ்வீட் செஷன். தேங்க்யூ சுகுமாரன். SS Music proudly presents Super Women Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Ambur Star Biryani. Co-powered by SA College of Arts and Science. Special partner BB App. Gift partner Ansh. Spa partner eSpa. Refreshment partner Aladi Patiyan Alva Kadai Karpati Coffee. Noise and Brains and Sasta Productions presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets at District App. Business operator Legendary Network Private Limited.